மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா, நம்மளுடைய கல்வி நிறுவனம் தாங்க. என்சிஇஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து எப்படி அப்படின்னா, இந்த சிபிஎஸ்இ எல்லாத்துலயும் என்சிஇஆர்டி புக்ல இருக்கும். என்சிஇஆர்டி சிலபஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி என்சிஇஆர்டி அப்படின்றது நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரெய்னிங். ஸோ எல்லா புத்தகங்களுமே இத பேஸ் பண்ணி இந்த ஒரு எஜுகேஷன்ல பேஸ் பண்ணி தான் அமைஞ்சு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து தான் இந்த ஒரு வேலை வாய்ப்பு வந்து வெளியாயிருக்கு. ஓகேங்களா? என்சிஇஆர்டில இருந்து தான் வெளியாயிருக்கு. நல்ல சம்பளங்க. சூப்பரிண்டென்டென்ட் இன்ஜினியர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு சரியான சம்பளம் கிட்டத்தட்ட வந்து லெவல் 12th ஆஃப் 7th சிபிசி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னடா லெவல் 12th அப்படின்னா ரூ. 1,56,000 ஓகேங்களா? சாரி ஓ ஓ 15,600 இருந்து ரூ. 39,100 வரைக்கும் தரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. புரொடக்ஷன் ஆஃபீசர்ஸ்க்குமே 15,600 இருந்து ரூ. 39,100 வரைக்கும் தரோம்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. பிசினஸ் மேனேஜர் வேலைக்குமே உங்களுக்கு வந்து 15,600 இருந்து ரூ. 39,100 வரைக்கும் தரோம்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் புரொடக்ஷன் ஆஃபீசர் வேலைக்குமே 15,100 இருந்து ரூ. 39,100 வரைக்கும் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எல்லா ரோலுக்குமே ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கிரேட் ஏக்குமே இவ்ளோ பேக்கேஜ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4 வேலை வாய்ப்புகள் இருக்கு. அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீசர் அப்படின்ற கேட்டகரிக்குமே ஒரே ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 9 வேலை வாய்ப்புகள் வந்து காலியா இருக்கு. ஓகேங்களா? இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மட்டும் கிடையாதுங்க. சீனியர் அக்கவுண்டன்ட் வேலை, ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் வேலை, ஜூனியர் அக்கவுண்டன்ட், ஸ்டோர் ஆஃபீசர், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட், ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட், கேமராமேனு, இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட், ஸ்கிரிப்ட் ரைட்டரு, செட் டிசைனர் இவங்க எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்புகள் இருக்கு. இந்த எல்லாமே குரூப் பி வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் பி வேகன்சிஸ்க்கு 26 வேகன்சி இருக்கு. இவங்களுக்குமே அவங்க கொடுக்கப்பட்ட சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 9,300 இருந்து 34,800 வரைக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தானா அப்படின்னா கிடையாதுங்க. குரூப் சி வேலை வாய்ப்புக்குமே இருக்கு. குரூப் சிக்கு கீழே டெக்னீஷியன் கிரேடு 1, ஆடியோ ரேடியோ ப்ரொடியூசர் கிரேடு 3, கிராஃபிக் அசிஸ்டன்ட் கிரேடு 1, டிவி ப்ரொடியூசர் கிரேடு 3, செமி ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட், சீனியர் ப்ரூஃப் ரீடர், ஸ்டோர் கீப்பர் கிரேடு 1, கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் கிரேடு 3, ஃப்ளோர் அசிஸ்டன்ட், ஃபிலிம் அசிஸ்டன்ட், கிராஃபிக் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பர் கிரேட் 2, லேப் அசிஸ்டன்ட் பிசிக்ஸ்ல, லேப் அசிஸ்டன்ட் கெமிஸ்ட்ரியில, லேப் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல, லேப் அசிஸ்டன்ட் ஜியாகிரபில இது எல்லாத்துலயும் பழிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா மக்களே? இது எல்லாத்துலயுமே எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 138 வேகன்சிஸ் இருக்கு மக்களே. ஓகேங்களா? ஸோ குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ எஸ்சி கேண்டிடேட்ஸ்ல 14 வேகன்சி, எஸ்டில 18, ஓபிசி என்சிஎல்ல 44, இடபிள்யூஎஸ்ல 11, யூஆர்ல 86, டோட்டலா 173 வேகன்சி இருக்குங்க. பிடபிள்யூபில 12, இஎம்ல 13 வேகன்சி இருக்கு மக்களே. ஓகேங்களா? இதுக்கு என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே அவங்க குடுத்துருக்காங்க. நீங்க எம்டெக் சூப்பரிண்டென்டென்ட் இன்ஜினியர்னா எம்டெக் படிச்சிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இல்ல பிடெக்காவது முடிச்சிருந்திருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? இன்டர்வியூ மட்டும் தாங்க இருக்கும். வேற எதுவுமே இல்ல. புரொடக்ஷன் ஆஃபீசர் வந்து பிரிண்டிங் டெக்னாலஜில பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாலே சூப்பர் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ தான். பிசினஸ் மேனேஜருக்குமே இன்டர்வியூ மட்டும் தான். நீங்க வந்து எம்பிஏ இல்லைன்னா ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாலும் சூப்பர் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் புரொடக்ஷன் ஆஃபீசர் ரோலுக்குமே பேச்சுலர் டிகிரி பிரிண்டிங் டெக்னாலஜில படிச்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா மக்களே? ஸோ இந்த லிங்க்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துர்றேன். ஏன்னா நெறைய இருக்கு. ஸ்டோர் கீப்பருக்கு கூட ஒரு பேச்சுலர் டிகிரி தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு கீழ அப்படின்றது அவங்க எதுவுமே சொல்லல. பேச்சுலர் டிகிரி இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? துணிஞ்சு அப்ளை பண்ணலாம். சில வேலை வாய்ப்புக்கு இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கு. சில வேலை வாய்ப்புக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கு மக்களே. அத பார்த்துட்டு எம்லிபா அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் வேலைக்கு அ எம்எஸ்சி லைப்ரரி, எம்லிப் அதாவது லைப்ரரி இது எல்லாமே படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 1, ஆடியோ ரேடியோ ப்ரொடியூசர் 3, கிராஃபிக் அசிஸ்டன்ட் கிரேட் 1, அப்புறம் டிவி ப்ரொடியூசர் கிரேட் 3 இது எல்லாத்துக்குமே ஒரு டிகிரி கேட்குறாங்க மக்களே. ஸோ இந்த டிகிரிய வந்து பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஃபிலிம் அசிஸ்டன்ட், கிராஃபிக் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர் கிரேட் 2, லேப் அசிஸ்டன்ட் வேலைக்கு, லோவர் டிவிஷன் கிளர்க் வேலைக்கு, ஃபிலிம் ஜாயினர் வேலைக்கு, ஸ்கில் டெஸ்ட்
அந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பெயிண்டர் வேலைக்கு, ஸ்ட்ரக்சர் கிரேட் 2, கார்பெண்டர் வேலைக்கு, இது எல்லாத்துக்குமே வேலைக்கு ஆட்கள எடுக்குறாங்க. லிங்க்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துறேன். பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் மக்களே!